அமெரிக்கா சென்ற ராகுல் வெளியான அடுத்த தகவல் இப்படியும் நடக்கப் போகிறதா? உஷார். ராகுல் காந்தி ஒரு வழியாக நேற்று அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கும் ராகுல் அமெரிக்காவிலிருந்து இந்தியா எதிர்ப்பு சக்திகளிடமிருந்து சதி அசைன்மெண்ட்டுகளை பெற்றுக்கொண்டு இந்தியா திரும்பியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் ராகுல் வாஷிங்டனில் உள்ள ரேஃபன் ஹவுஸ் அலுவலகத்தில் பிராட்லி ஜேம்ஸ் ஜெர்மன் தலைமையில் அமெரிக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அதில் ஒருவர்தான் ஜனநாயக கட்சியை சேர்ந்த இல்ஹான் உமர். இந்த இல்ஹான் உமர் கடந்த ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு சென்று வந்தவர். அவரது வருகையை நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக எதிர்த்தது. 2023 பிரதமர் மோடி அமெரிக்கா காங்கிரஸ் கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது அந்த நிகழ்வை இல்ஹான் உமர் புறக்கணித்தார். இந்தியா இனப்படுகொலையை ஊக்குவிக்கிறது என்றும் அபாண்டமாக பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒருவரை ராகுல் சந்தித்ததன் நோக்கம் என்ன என பல விமர்சனங்கள் எழுகின்றன. இதுகுறித்து பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா விமர்சித்திருப்பதாவது: எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாகிஸ்தான் ஆதரவாளரும் இந்தியாவுக்கு எதிரானவருமான தீவிர இஸ்லாமியவாதி, காஷ்மீர் ஆதரவாளருமான இல்ஹான் உமரை அமெரிக்காவில் சந்தித்தார். சொல்லப்போனால் பாகிஸ்தான் தலைவர்கள் கூட இப்படியான சந்திப்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். காங்கிரஸ் இப்போது வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் அதே நிகழ்வில் மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய நபரும் உடன் இருந்தார். அவர் பெயர் டொனால்ட் லூ. அவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார துணை செயலர் பதவியில் 2021 ஆண்டு முதல் இருந்து வருகிறார். இவர் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில் கை தேர்ந்தவர் என்பதால் இவர் மீது எந்த ஒரு நாடும் நல்ல அபிப்பிராயத்தை வைத்தது கிடையாது. ஆனால் நம் ராகுல் காந்தியோ கடந்த ஆண்டு அமெரிக்காவில் இவரை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகின்றன. இந்த டொனால்டு நமது நாட்டில் 370 சட்டம் நீக்கப்பட்டதற்கு எதிராகவும், காஷ்மீரில் ஏன் சட்டமன்ற தேர்தல் நடக்கவில்லை, இந்தியாவில் சிறுபான்மையினர்கள் பாகுபாட்டோடு நடத்தப்படுவதாக தகவல் வருகிறது என்றெல்லாம் நம் நாட்டிற்கு எதிராக பேசியிருக்கிறார். கடந்த 2022 ஆண்டு பாகிஸ்தானில் இம்ரான் கான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கு பின்னால் வெளிநாட்டின் தலையிடுதலும் டொனால்ட் லூ சத்தியம் இருப்பதாக இம்ரான் கான் சொல்லியிருக்கிறார். இந்த லூ இதே போன்ற நரித்தனத்தை கிர்கிஸ்தான், நேபாள் உள்ளிட்ட நாடுகளிலும் அரங்கேற்றி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. இப்படி சகனியாக திகழும் இந்த லூ கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இந்தியாவிற்கு வந்தார். ஆனால் நேரடியாக டெல்லிக்கோ பாம்பேவிற்கோ வரவில்லை. அவர் வந்த இடம் சென்னை. ஏன் அவர் சென்னை வந்திருக்கிறார் என்ற கேள்விகள் அப்பொழுதே எழுந்தது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஒரு நபரிடம் ஏன் ராகுல் உறவு வைத்திருக்கிறார், என்ன நினைத்து செய்கிறார் என்ற அச்சம் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் உள்ளிட்ட இந்தியாவின் அண்டை நாடுகள் அனைத்தும் நிலையற்ற தன்மையால் தவித்து வருகிறது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாடு இவ்வளவு வலிமையோடு பாஜகவால் ஆட்சி நடத்தப்பட்டும் வருகின்றன. இதை முறியடிக்க பல்வேறு கோணங்களில் ஆர்ப்பாட்டம், கலவரங்கள் நடத்த கடந்த காலங்களில் முயற்சி நடந்தது. அதற்கு சரியான உதாரணமாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் ஒரு விஷமும் அரங்கேறியதை நாம் பார்த்தோம். இப்படி இந்தியாவை வலிமையான போட்டியாளராக பார்க்கும் பிற நாடுகள் இந்தியாவில் ஒரு பலவீனம் கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சியை தான் விரும்புவார்கள். பலமான பாஜக அரசை விரும்ப மாட்டார்கள். அதனால் எதிர்க்கட்சிகளை ஊறுகாயாக பயன்படுத்தி அவர்களது காரியத்தையும் சாதிப்பார்கள். இத்தகைய அவர்களது முயற்சிகளுக்கு ராகுல் துணை போகிறாரா என்ற சந்தேகமும் எழுகிறது என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.